எங்கள் வீட்டில் எல்லா நாளும் காத்திரை, எங்கள் நிலவில் எல்லோரும் இல்லை தேய்திரை. அப்புறம் பார்த்துக்கோ, விக்னேஷ் பரிசம் போடுறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்த நேரத்தில் நீ எனக்கு தாலியை கட்டின மாதிரி இப்போ விக்னேஷ் டக்குன்னு வந்து என் காலத்தில் தாலியை கட்டி போடுவான். அவங்க வீட்டில் ஏற்கனவே ஒரு தாலி ரெடியாக இருக்குது, ஞாபகத்தில் வச்சுக்கோ. அவங்க வீட்டில் தாலி ரெடியாக இருக்கிற மாதிரி என் கழுத்தும் மஞ்சள் கலங்கு இல்லாமல் எம்டியாக தான் இருக்குது. பார்த்துக்கப்பா, உன் பொண்டாட்டியை நீ பத்திரப்படுத்திக்கோ, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். என்ன அப்படியே பறக்க பறக்க முழிக்கிறான்? ஒருவேளை நம்ம சொன்னதெல்லாம் நம்பிட்டானோ? ஆனாலும் இவன் அப்படியெல்லாம் நம்புற ஆள் கிடையாதே. இப்பதான் தோற கொஞ்சம் இறங்கி நம்ம பக்கம் வாராரு. வெண்ணிலா, நீ ஓவரா பேசி கெடுத்துக்கிடாத. சரி, ஒரு நடிப்பை போடுவோம். முத்து, இவ்வளவு நேரம் நல்லா தானே நடிச்சுக்கிட்டு இருந்தா, இப்போ என்ன திடீர்னு மூஞ்சி தூக்கி வைக்கிறா? முத்து, என்ன? எனக்கு பக்கு பக்குன்னு இருக்குடா. என்னத்துக்கு? இந்த விக்னேஷ் ஒருவேளை தாலியை கட்டிவிட்டான்னா எப்ப பார்த்தாலும் உத்து உத்து பாக்குறான்டா என் கழுத்தையே. ஒருவேளை மஞ்சக்கவர் மட்டும்தான் இருக்கு, கலங்கு கலண்டு விழுந்துருச்சுன்னு அவனுக்கு தெரிஞ்சிருச்சுன்னு வை. அப்புறம் பெரியத்தைய கூப்பிட்டு சொல்லிட்டான்னு வை. பெரியத்தை இதெல்லாம் ஒரு கல்யாணமே இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்றது? இப்ப என்ன பண்ணணுங்கிற பப்பரமிட்டா, ரொம்ப படம் காட்டாத. நீ எனக்கு அரை பவுன்ல ஒரு மாங்கல்யம் வாங்கி கொடு, நான் அதை மஞ்சக்கவுத்துல கோர்த்து போட்டுக்கிறேன். அங்கிட்டு சுத்தி இங்கிட்டு சுத்தி அங்கதான் வருவ. நீ தான் இப்ப நல்ல வேலை பாக்குறல, முன்ன மாதிரி இல்லைல. மாமா கூட உனக்கு சம்பளம் கொடுக்குறாருல, வாங்கி சேர்த்து வை. இந்த ஒரு மாசமா தான் ஒழுங்கா வேலை பார்த்துட்டு இருக்கேன், அவர் கொடுத்த உடனே நான் எப்படி வாங்குறது? பைபிள்ல ஒத்துக்கிட்டான் ஒரு மாசமாத்தே வேலை பாக்குறேன்னு. முத்து வாங்க முத்து. முத்து மாமா, முத்து மாமா, இங்க பாரு, மாமா வீட்டுக்குள்ளதான் இருக்காரு, நீ போய் கேளு கேளு ப்ளீஸ். சரி, நீ அந்த பாலை கொடு, நான் அக்கா வீட்டுல கொண்டு போய் கொடுத்துட்டு அப்புறமா கேக்குறேன். நான் கொண்டு போய் கொடுத்துட்டு வரேன் மச்சி வீட்டுக்கு, நீ மாமாட்ட கேளு. இல்ல இல்ல, நான் அப்புறமா கேக்குறேன். முத்து, உனக்கு ஒண்ணு தெரியுமா? இங்க வாவே, நான் உன்கிட்ட ஒண்ணு சொல்லணும். என்னது? இங்க வா, பக்கத்துல வா. என்ன? இந்த நீ கட்டுனேல தாலி, அதுல மஞ்ச கயிறும் மஞ்ச கலங்கும் சேர்ந்து தானே தாலி. அந்த மஞ்ச கயிறு தான் நானும், மஞ்ச கலங்கு தான் நீயும். அப்படின்னு உனக்கு யார் சொன்னா? எனக்கு தெரியும். உனக்கு தெரியாததுன்னு இந்த உலகத்துல ஏதாவது இருக்கா? சொல்லு, யார் சொன்னா? நீ வேணும்னா யார்ட்டனாலும் போய் கேட்டு பாரு. சரி, இப்ப அதுக்கு என்ன? யோ முத்துக்கண்ணு, அந்த மஞ்சள் கலங்கு கலண்டு விழுந்ததுல இருந்து உனக்கு என்னமோ ஆயிருமோன்னு எனக்கு பயமா இருக்கு. உனக்கு ஏதாவது ஆனா என் மனசு தாங்குமா? தாங்காது. நீ என் செல்ல குட்டியில, என் கண்ணு குட்டியில, என் முத்துல, கருவேப்பிலை கொத்துல, ப்ளீஸ் மாமா. என்னடி செய்யணும்? மாமா கிட்ட போய் என் பொண்டாட்டிக்கு தாலி பிரிச்சு கோக்கணும்னு சொல்லு. இல்லைன்னா அத்தை கிட்ட போய் மாமா கொடுத்து வச்ச சம்பளத்தை வாங்கு. நீ மாமா கிட்ட போய் என் பொண்டாட்டிக்கு தாலி பிரிச்சு கோக்கணும்பான்னு ஒரு வார்த்தை மட்டும் சொல்லு. மாமா அதை மறுக்கவே மாட்டாரு. சரி, கேக்குறேன், கையை எடு, தேய்ச்சி தேய்ச்சி என் கலரையெல்லாம் கரைச்சிடாத. கேக்குறியா? நிஜமாவா? என் முத்து மாமா என்ன முத்து மாமா தான் செல்லம். போது, கிள்ளி கிள்ளி வைக்காத, கையை எடு. அப்படின்னா போ, மாமா வீட்டுக்குள்ள தான் இருக்காரு. போ 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 போ, நான் பின்னாடியே வரேன். போ. போறேன், இரு. முத்துக்கண்ணு முத்துக்கண்ணு, எப்படியும் அப்படி எப்படின்னு தாஜா பண்ணி உசுப்பேத்தி விட்டாச்சு. மாமா கிட்ட போய் என்னதான் பேசுறான்னு பாப்போம். முருகா, என்னல மதனே, அந்த அக்காவை பாத்தியா? தெரியுமடா, இந்த அக்கா எங்க அண்ணன் ஃப்ரெண்டுக்கு தங்கச்சி. நானும் பாத்திருக்கேன்டா. நமக்கு டியூஷனுக்கு புது சார் வர போறாரு, அது யாருன்னு தெரியுமா உனக்கு? ஏல, எங்க அண்ணன் கூட கிரிக்கெட் விளையாடுறதுக்கு ஒரு அண்ணன் வருவாங்கல்ல ஞாயிற்றுக்கிழமைக்கு. எனக்கு தெரியலையே. நம்ம கிரவுண்டுல பால் விளையாண்டுட்டு இருக்கும் போது விளையாட வருவாங்கடா, நீ பாத்திருப்ப. ஆள் யாருன்னு தெரியாது. இல்லை, இந்த வாரங்கள்ல எந்த அண்ணனா? இவங்களே தான். என்னப்பா பாத்துக்கிட்டியா 12th ஸ்டாண்டர்ட் பிள்ளைங்கள? எஸ் சார். அப்புறம் இந்த பிள்ளைங்க 10th. ஓகே சார். 60% கீழே இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் டியூஷனுக்கு வர சொல்லியிருக்கேன். இவங்க எல்லாரையும் ஒரு ஆள் விடாம 60% மேல எடுக்க வைக்க வேண்டியது உன் பொறுப்பு. ஓகே சார். அப்புறம் ஆம்பளை பிள்ளைங்க பொம்பளை பிள்ளைங்க 2 பேரும் தான் டியூஷனுக்கு இருப்பாங்க, பார்த்து கொஞ்சம் பக்குவமா இருக்கணும்ப்பா. ஓகே சார். இன்னொரு முக்கியமான விஷயம், டியூஷன் முடிஞ்சு பாதி பேர் வேன்ல போவாங்க. வேன்ல போற ஸ்டூடெண்ட்ஸோட நேம்லாம் உனக்கு தனியாக நோட் பண்ணி கொடுக்க சொல்லிடுறேன். அதே மாதிரி பேரண்ட்ஸ் கூட்டிட்டு போற குழந்தைங்கள அவங்க பேரண்ட்ஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் அனுப்பணும். அது ஒரு 10 நிமிஷம் முன்ன பின்ன ஆகலாம். நான் கரெக்ட் டைமுக்கு வந்து கூட்டிட்டு போக சொல்லியிருக்கேன். இருந்தாலும் ஒரு 5 நிமிஷம் முன்ன பின்ன இருந்ததுன்னா அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்து அனுப்பியிருப்பா. ஓகே சார். கவனம், எந்த பிள்ளைகளையும் தனியாக அனுப்பிடக்கூடாது. வேன் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வாட்ச்மேன் பார்த்துக்கிடுவாரு. நீ பேரண்ட்ஸ் வந்து கூட்டிட்டு போற பிள்ளைங்களை மட்டும் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோ. ஓகே சார். சரி, பார்த்துக்கிறியா? நான் கிளம்பவா? ஓகே சார். அப்புறம் உங்க ஒய்ஃப் அவங்க என்ன பண்ண போறாங்க இங்க? என்னப்பா கூட்டிட்டு வந்திருக்கீங்கல்ல அவங்கள? ஆமாம் சார், இந்த வெளியே உட்கார வச்சிருக்கேன். டியூஷன் முடிக்கிறதுக்குள்ள அவங்களோட ஹோம்ஒர்க் எல்லாம் பார்த்துக்குவாங்க.
ஓ அப்படியா, கணவனுக்கு ஏத்த மனைவி அப்படியா? சார். சரிப்பா, சரி நீ கிளாஸ் எடு, நான் கிளம்புறேன். ஓகே சார், தேங்க்யூ. எதுக்கு தேங்க்யூ? நான் கிளம்புறதுக்கா? சார் இல்லை சார், அப்படிலாம் இல்லை. சரி சரி, கிளாஸ் பாரு, நான் கிளம்புறேன். என்ன நண்டு? குட் ஈவினிங் சார். நான் என்ன நண்டாக்கும்? ஆமா, குட்டி நண்டு. ஆமா, உங்க வீட்டுக்காரரு அங்க பாடம் எடுக்க போறாரு, நீங்க இங்க என்ன செய்ய போறீங்க? கருப்பேன் என்னைய அசைன்மெண்ட் எல்லாம் எழுத சொல்லியிருக்கான், அதான் எழுதிட்டு இருக்கேன். தமிழ்ல காலேஜுக்கு டாப்பரா வந்துடலாமா? வந்துடலாம். ஆனா சார், இலக்கணம் மட்டும்தான் ரொம்ப கஷ்டமா இருக்கு, எனக்கு புரியவே மாட்டேங்குது. அப்படியா? உங்க கருப்பனை டியூஷன் எடுக்க சொல்ல வேண்டியதானே? அவங்ககிட்ட தான் கேட்கணும் இன்னைக்கு நைட்டு. இன்னைக்கு கிளாஸ்ல மேம் சொல்லி கொடுத்தது ஒண்ணுமே புரியல சார். நைட்டு வீட்டுக்கு போய் எங்க கருப்பங்கிட்ட தான் கேட்கணும். சரி கேளு, ஒரு தடவைக்கு 2 தடவை படிச்சா புரிஞ்சிடும், அப்புறம் ஈஸியா தான் இருக்கும். சரிங்க சார். சரி அப்ப நான் வரட்டா? சரிங்க சார், பார்த்து போயிட்டு வாங்க. டாடா. நான் பார்த்து போயிட்டு வரவா? சரிதான், சரிம்மா, டாட்டா. டாடா. என்ன நீ சார்னு கூப்பிடுறா? சார்னு கூப்பிடு. சார். ஹாய். சார். குட் ஈவினிங், சிட் டவுன். சார், நீங்க எங்க அண்ணனுக்கு ஃப்ரெண்டு தானே? ஆமாடா, என்ன தெரியுதா? சார், தெரியாம எப்படி சார் இருக்கும்? நம்ம ஒரே ஏரியா தானே சார்? சரி சரி, நீங்க எல்லாம் மேத்ஸ்ல எவ்வளோ மார்க்? அதத்தானே சார் இப்ப கரஸ்பாண்டன்ட் சார் சொல்லி அசிங்கப்படுத்திட்டு போனாரு. மறுபடியும் நீங்க ஒருக்க கேக்குறீங்க. ஆமா, அவர் பர்சன்டேஜ் தானே சொல்லிட்டு போனாரு, மார்க் எவ்வளோன்னு சொல்லலையே. சார், நான் மேத்ஸ்ல ஃபெயில் சார். சரி ஓகே, டோன்ட் வரி, அப்கமிங் எக்ஸாம்ல நல்ல ஸ்கோர் பண்ணிடலாம். என்ன சார்? என்னடா? சார், எங்க அத்தை புள்ள ஊர்ல இங்கிலீஷ் மீடியம் படிக்குது. அதனால எங்க அம்மாவும் பெருமைக்கு என்னை இங்கிலீஷ் மீடியத்துல சேர்த்து விட்டுட்டாங்க. ஆனா எனக்கு இங்கிலீஷ் பிடிக்கவும் பிடிக்காது, புரியவும் செய்யாது. கிளாஸ்ல டீச்சர் எல்லாம் இங்கிலீஷ்ல தான் பாடம் நடத்துறாங்க. அதனாலதான் சார் நல்ல மார்க்கே வாங்கல. நீங்கள் இங்கிலீஷ்லயே பேசாதீங்க சார். நீங்க இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் தான்டா இங்கிலீஷ்ல பேசுனேன். உங்களுக்கு வேண்டாம்னா ஓகே, தமிழ்லயே பேசலாம். உட்காரு. சரி, யாருக்கு என்னென்ன சாப்டர்லாம் புரியாது மேத்ஸ்ல? எனக்கு மேத்ஸே புரியாது சார். எனக்கு அல்ஜிப்ரா சார். எனக்கு மென்சுரேஷன். அது ரொம்ப சிம்பிள் தானடா. உங்களுக்கு எல்லாமே சிம்பிளா தான் சார் இருக்கும், எங்களுக்கு தான் கஷ்டமா இருக்கும். ஆமாதான், ஆனா படிச்சா புரிஞ்சிடும். என்ன ப்ராக்டிஸ் பண்ண பண்ண மேத்ஸ் ரொம்ப ஈஸியா போயிடும். ஏன் சார், நீங்க எல்லாம் மேத்ஸ்ல எவ்வளவு மார்க்? எப்போ, எதுல? இந்த அண்ணன் தாண்டா ஸ்கூல் ஃபர்ஸ்ட் +2ல மேத்ஸ்ல சயின்ஸ்ல சென்டம். அப்பனா இவங்க கூட எல்லாம் சேரவே கூடாது. என்னடா நீங்களா பேசிக்கிறீங்க? சார், நீங்க +2ல மேத்ஸ்ல சென்டம் தானே? உனக்கு எப்படி தெரியும்? போர்டு வச்சிருந்தாங்க சார் ஸ்கூல்ல வெளியே. நீ இங்க தானடா படிக்கிற? எங்க அண்ணனுக்கு நீங்க ஃப்ரெண்ட் தானே சார்? எங்க அண்ணனுக்கு மார்க் பார்க்க போகும்போது பார்த்தேன். கிருஷ்ணமூர்த்தி தம்பி தானே நீ? உட்காரு. ஆமாங்க சார். சரி, இங்க பாருங்க, நான் சொல்றத எல்லாரும் கவனமா கேட்டுக்கோங்க. கிளாஸ்ல உங்க மேம் அன்னன்னைக்கு என்ன சாப்டர் நடத்துறாங்களோ அதே சாப்டரை ஈவினிங் நம்ம இங்க கிளாஸ்ல பார்க்கலாம், சரியா? அப்போ ஒரு தடவைக்கு 2 தடவை அன்னைக்கே படிக்கும்போது உங்களுக்கு நல்லா புரியும். மேம் சொல்லி கொடுக்கறது சப்போஸ் புரியல அப்படின்னா என்கிட்ட கேளுங்க, அதை அப்படியே நான் ஒரு ரிப்பீட் பண்றேன், ஈஸியா புரிஞ்சிடும். ஓகே சார். அப்புறம் வீக்லி ஒன்ஸ் நம்ம டெஸ்ட் வச்சுக்கலாம். டெஸ்ட்னாலே பயப்படக்கூடாதுடா. நம்ம என்ன நடத்துறோமோ அதுல இருந்து தானே கொஸ்டின் வரப்போகுது. நீங்களா சார் கொஸ்டின் எடுப்பீங்க? ஆமா, நான் தானே டெஸ்ட் வைக்க போறேன் வீக்லி ஒன்ஸ், அப்போ நான் தான் எடுப்பேன். சரி, இன்னைக்கு ஒரு நாள் ஃபர்ஸ்ட் டேங்கிறதுனால நீங்க எல்லாரும் என்ன பண்றீங்க? உங்க எல்லாரோட மேத்ஸ் நோட்டையும் கொண்டு வந்து என்கிட்ட காமிங்க. எதுக்கு சார்? இல்லடா, யார் யார் எதுல மிஸ்டேக் விட்டுருக்கீங்கிறத பார்த்தே நீங்க எப்படி படிப்பீங்கிறது தெரிஞ்சுக்கலாம். மேம் கரெக்ஷன் பண்ணும்போது அடிச்சு விட்டுருப்பாங்கல்ல, அதை பார்த்தே கண்டுபிடிச்சிடலாம். கொண்டு வாங்க. ஐயோ. கமான் குயிக் எடுத்துட்டு வாங்கடா. கருப்பா, பிள்ளைங்களை அரட்டாம சொல்லி குடியா பிள்ளை. சரிடா, நீ அசைன்மெண்ட் எவ்வளவு எழுதியிருக்க? 2வது பக்கம் வரேன். சரி எழுது. ரெஸ்ட் ரூம் எதுவும் போகணும்னா என்ன கூப்பிடு. என்ன? சரி, நீ பாடம் நடத்து. நான் சமத்தா இங்க உட்கார்ந்திருப்பேன். என்னைய பத்தி கவலைப்படாம நீ பாடம் நடத்து. சரிடா பிள்ளை. இன்னுமாடா நோட் எடுக்கிறீங்க? சீக்கிரமா எடுத்துட்டு வாங்க. இவர் விடவே மாட்டாரு போலடா. எடுத்துட்டு போய் கொடுப்போம். டீச்சர் முட்டையா கிறுக்கி வச்சிருப்பாங்க. ஆமா, எல்லாரும் இப்ப வீட்டுல அவங்க இருந்த இடத்துல இருந்தே பொருளை ஆர்டர் பண்ணி வாங்கிக்கிட்டு இருக்காங்க. நீங்க இந்த சரக்கு டெலிவரி பண்றதுக்கு 2 நாள் ஆகுது. இப்படி சொன்னா எப்படி? ஒவ்வொரு தடவையும் மதுரைக்கு வந்து போய்கிட்டு இருக்க முடியாது. என்னால கடையை பாத்துக்கிறதுக்கு வர இப்ப ஆள் இல்ல, நான் தான் பாத்துக்கிட வேண்டியதா இருக்கு. சும்மா வந்துட்டு இருக்க முடியாது. வாரத்துக்கு ஒரு தடவை வர்றேன், லிஸ்ட் எல்லாம் கொடுக்குறேன். டான்னு சரக்கு வந்து ஆகணும். இங்க இல்லைன்னா ஆளை மாத்திட்டு போறேன். என்ன ஊருக்குள்ள வேற மண்டியா இல்ல?
நைட்டோட நைட்டை ஏத்தி அனுப்பு. நாளைக்கு காலையில 6 மணிக்கெல்லாம் சரக்கு கடை வாசல்ல நிக்கணும். இல்லைன்னா நான் வேற ஆளை மாத்திடுவேன். அதுக்கப்புறம் என்கிட்ட வந்து கெஞ்சி ஒரு பிரயோஜனம் கிடையாது. போன வை. ஆ என்ன அப்பா, உங்ககிட்ட ஒன்னு கேட்கணும்ப்பா. என்ன? ஆரம்பத்திலேயே அரட்டாதையா, இந்த மனுஷனுக்கு அன்பாவே பேச தெரியாது. ஐயோ பாவம் பிள்ளை பயந்து நடுங்குது. என்னடா? எப்பா 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 வெண்ணிலா வெண்ணிலாப்பா வெண்ணிலா. அந்த அவன் பின்னாடி தான் நிக்கிறா. ஆமாப்பா ஆமாப்பா. அவளுக்கு அவ கழுத்துல கழுத்துல என்னடி? மாமா முன்னாடி கையை தட்டி நில்லு. மாமா கொஞ்சம் மெதுவா பேசுவாரு. அதெல்லாம் முடியாது. சரி பேசு. ஏய் அப்பா, என்ன கூப்பிட்டுட்டு அவகிட்ட பேசிட்டு இருந்தேன்னா என்ன அர்த்தம்? என்ன இருக்கவா போகவா? எப்பா எப்பா இப்ப வெண்ணிலாவுக்குப்பா, வெண்ணிலாவுக்கு அவளுக்குப்பா. ராஜாத்தி என்னடா? ஒன்றும் இல்லை மாமா, ஒரு டிவி வாங்கணும்னு சொன்னேன். அதைத்தான் உங்ககிட்ட சொல்றதுக்கு இவ்வளவு தயங்கிக்கிட்டு நிற்கிறான். டிவியா? ஆமாம் மாமா டிவி. இப்ப டிவி பார்க்குற அளவுக்கு யாருக்கு இங்க நேரம் இருக்கு? காலையில 4 மணிக்கு எந்திரிச்சா திரும்ப நைட்டு தூங்குறதுக்கு 11 மணி ஆகுது. அது வரைக்கும் வேலை பெண்ட நிமுக்குது. இதுல யாருக்கு இங்க டிவி பார்க்கறதுக்கு நேரம் இருக்குடா? இல்லை மாமா, சோறாக்கும் போது, காய்கறி நறுக்கும் போது, வெங்காயம் உரிக்கும் போது அப்படியே போட்டு விட்டா பார்க்கலாம்ல அப்படிங்கிறது அத்தையோட விருப்பம். அத்தையா? ஆமாம் மாமா, அத்தை தான். அத்தைக்கு தான் டிவி வாங்கணும்னு ஆசை. அது உங்ககிட்ட சொல்றதுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் பயம். அதனால அதை என்கிட்ட சொல்லி எனக்கு உங்ககிட்ட சொல்றதுக்கு பயம். அதனால நான் முத்துக்கிட்ட சொல்லி முத்துக்கு உங்ககிட்ட சொல்றதுக்கு பயம். அதனால தான் நானே வந்தேன். ஏய் மரகதம், ஐயோ மாட்டினியா மவளே? சிக்கிடி, வாயை திறந்தா வாரது அம்பட்டும் போய். ஏய் மாமா கூப்பிட்டீங்களா? கூப்பிட்ட சத்தம் கேட்டு தானே வந்த. ஆமாங்க மாமா. அப்புறம் என்ன கேள்வி? கேட்டேன் மாமா. இப்போ உனக்கு வீட்டுல டிவி இல்லாம என்ன அட்டியா கிடக்கு? என்ன டிவி மாமா? போச்சு போச்சு. டிவி பார்க்க நேரம் இருக்கா முதல்ல உனக்கு? என்னது டிவி? என்னது மாமா? வெண்ணிலா என்னடா சொல்றாரு மாமா? அது நீங்க நீங்க பெரியத்த வீட்டுல ஐயோ போக மாட்டாங்களே. என்னதுடா மாமா? மாமா நம்ம வீட்டுக்கு ஒரு டிவி வாங்குவோம் மாமா. சரிடா வாங்குவோம். இது என்ன கையில பாலு? மச்சி வீட்டுக்கு கொண்டு போறதுக்கு மாமா. ஏன் அந்த மகாராணி இன்னும் வரலையா? இங்க 6 தூக்குவாளியும் அவங்க வீட்டுல தான்ப்பா இருக்கு, வரவே மாட்டேங்கிறா. சரி நான் பாத்துக்கிறேன். அப்புறம் நீ என்ன சொல்ல வந்த? சொல்லுடா சொல்லு. அதுப்பா அதான்ப்பா, அதை பத்தி தான்ப்பா சொல்ல வந்தேன். நீ டிவியை பத்தி பேச வரல, எதை பேச வந்த சொல்லு. அதுப்பா மாமா நான் சொல்லட்டா? யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. இல்ல மாமா, இந்த வருஷத்தோட படிப்பு முடியுதுல்ல முத்துவுக்கு. அதான் நம்ம பண்ணைய கொஞ்சம் டெவலப் பண்ணலான்னு அதை பத்தி சொல்லிக்கிட்டு இருந்தான். உங்ககிட்ட பேசுறதுக்கு பயப்படுறான். என்னடி புதுசு புதுசா கதை சொல்லிக்கிட்டு இருக்க? ஒண்ணு நீ பேச, இல்ல என்ன பேச விடு. பண்ணைய டெவலப் பண்ணணுமா? ஆமாப்பா. ஆமா மாமா, இப்ப நம்ம கிட்ட இருக்கிற மாடுங்களோட இன்னும் ஒரு 10-15 மாடு இல்லைன்னா 20 மாடு வாங்கி போட்டோம்னா இன்னும் பால் உற்பத்தியை அதிகமாக்கலாம். அப்புறம் சொசைட்டிக்கு கூட கொடுத்துடலாம். பேங்க்ல லோனுக்கு அப்ளை பண்ணுவோம் மாமா. இவளுக்கு பைத்தியம் எதுவும் பிடிச்சிருச்சா? ஏன் இப்படி உளறிக்கிட்டு இருக்கா? பேங்க்ல லோன் யார் பேருக்கு அப்ளை பண்ண? இந்த முத்து பேருக்கே வாங்கிடலாம் மாமா. அவன் பேர்ல வாங்கினதே ஒழுங்கா கடனை கட்டணும்னு பொறுப்போட வேலை பார்ப்பான். அதுக்கு டிகிரி சர்டிபிகேட் வேணும். இந்த வருஷம் முடியட்டும். ஆமா மாமா, இப்ப லோன் அப்ளை பண்றதுக்குள்ள இந்த மாடுகள் வளர்ப்பு, பால் கறக்கிறது, இதை பத்தி எல்லாம் படிக்கிறதுக்கு இருக்குல்ல மாமா, அதை படிக்கட்டும். அது வாரதுக்கும் லோன் அப்ளை பண்றதுக்கும் சரியா இருக்கும். அதுக்குள்ள டிகிரியும் முடிச்சிருவான். அப்புறம் பண்ணையில கொஞ்சம் வேலையும் கத்துக்கிடுவான். இப்போ 1 மாசமா தானே பண்ணையில ஒழுங்கா வேலை பார்க்கறான். இவ்வளவு நாள் ஊரை சுத்திக்கிட்டு தான் இருந்தான், ஏமாத்திக்கிட்டு டிமிக்கி கொடுத்துக்கிட்டு இருந்தான். இப்ப இதெல்லாம் அவர் உங்ககிட்ட கேட்டாரா? சரி இப்ப என்னடா பண்ணணுங்கிற ராஜாத்தி? அதான் மாமா, அந்த கோச்சிங்க்கு இவனை அனுப்பி விடுவோம். அங்க சர்டிபிகேட் வாங்கிட்டு வந்துட்டான்னா அப்புறம் எங்கேயும் கொஞ்சம் நல்லா வேலை கத்துக்கிட்டான்னு வைங்களேன், லோன் போடுறதுக்கு ஈஸியா இருக்கும். அப்புறம் பண்ணைக்கு பால் கறக்கிறதுக்கு வேலைக்கெல்லாம் ஆள் போட்டுக்கலாம், இல்லைன்னா மெஷின் வச்சு கறந்துக்கலாம். இவன் எல்லா வேலையும் சூப்பர்வைஸ் பண்ணிட்டு கணக்கு வழக்கெல்லாம் கரெக்டா பார்த்துட்டா போதும். சரி இதெல்லாம் இந்த துறை பேச மாட்டாரோ? அதுக்கு தான் மாமா என்னையத்தான் பேச சொன்னான். அப்புறமேட்டா இஷ்டத்துக்கு அடிச்சு ஊத்து. அவரும் நீ பேசுறதெல்லாம் நம்பரா இருப்பாரு. சரி பார்க்கலாம், நான் அதுக்கு உண்டான ஏற்பாடு என்னன்னு பாக்குறேன். சரிங்க மாமா. சரி அவ்வளவுதானா? நான் கடை கிளம்பிட்டா? அவ்வளவுதான் மாமா, நீங்க கிளம்புங்க மாமா. மாமா இந்த பாலை என்ன செய்யறது? அது அந்த அவன் தலையிலேயே ஊத்து. இந்தா பொய் கோழி, இன்னும் உருட்டுறேன் எங்க அப்பா கிட்ட. நான் உருட்டுற உருட்டெல்லாம் கரெக்டா தான் உருட்டுவேன். ஆமா கரெக்டா தான் உருட்டுவேன். ஆளு முடியும் பாரு. இப்ப என்னத்துக்கு டிவி வாங்குறதுக்கு என் பேரை இழுத்து விட்ட? என் பேரையும் தான் இழுத்து விட்டா.
எல்லாரும் அமைதியா இருங்க. இப்ப நம்ம வீட்டுக்கு டிவி வரப்போகுது. டிவி வாங்குறதுக்கு எப்படியும் மாமா நம்ம வீட்ல யாரையாவது கூட்டிட்டு போவாரு. கண்டிப்பா என்னைய தான் கூட்டிட்டு போவாரு. நான் நல்ல பெரிய டிவியா வாங்கிடுறேன். கூடவே ஏதாவது ஃபோன் ஃப்ரீயா கொடுக்குற மாதிரி டிவியா பார்த்து வாங்கிடுறேன். ஆமா, உங்க அப்பன் தான் அங்க கடை வச்சிருக்கான். டிவி வாங்கினா இவளுக்கு மொபைல ஃப்ரீயா கொடுப்பாங்க. அப்படி ஃப்ரீயா கொடுக்கலன்னா டிவி வாங்க போன இடத்துல ஃபோனும் வாங்கி கொடுங்க மாமான்னு கேட்டு வாங்கிட்டு வந்துருவேன். எனக்கு அந்த சமத்து இருக்கு. அது நல்லா இருக்கு. உனக்கு ஊர்பட்ட சமத்து எல்லாம் இருக்கு. சரி, இப்போ எதுக்கு மாட்டு பண்ணையில மாடெல்லாம் புதுசா வாங்கணும்னு சொல்லிட்டு இருக்க? நீ டிகிரி முடிக்க போறேல, அப்புறம் என்ன செய்ய போற? உனக்கு இருக்கிற சமத்துக்கு 10-15 மாடெல்லாம் பத்தாது மேய்க்கிறதுக்கு. இன்னும் 10 மாடு வாங்கி மேய். அட்டுச்சுன்னா பாரு. இல்ல முத்து மாமா, நீங்க ஒரு தொழிலதிபர் ஆக போறீங்க. உங்களை தொழிலதிபர் ஆக்கி அழகு பார்க்க போறேன் நானு. 10 மாடு இருந்தா தானே வீர அண்ணனோட சேர்ந்து நீயும் பால் கறக்கணும். கூட ஒரு 20 மாடு இருந்ததுன்னு வையேன், ஆள் போட்டு பால் கறக்கலாம். இல்லைன்னா மிஷின் வச்சு கறக்கலாம். அப்புறம் நீ முதலாளிடா. பால் நிறைய கிடைக்கும். அதை சொசைட்டிக்கு கொடுக்கலாம். இல்லாட்டி நம்மளே தயிராக்கலாம். அதுல இருந்து வெண்ணெய் எடுக்கலாம். அதுல இருந்து நெய் எடுக்கலாம். அந்த நெய்யை வச்சு ஸ்வீட் செய்யலாம். அப்படியே ஒரு ஓப்பனிங் சாங் வச்சான்னு வச்சுக்கோ. வச்சா வெற்றி நிச்சயம், இது வேத சத்தியம், கொள்கை வெல்வதே நான் கொண்ட லட்சியம் அப்படின்னு ஆத்தாவோட ரேடியோவில் பாட்டு படிக்கிற மாதிரி ஒரு சாங்கை போட்டு அந்த சாங் முடிகிறதுக்குள்ள நீ பெரிய தொழிலதிபர் ஆயிடலாம். அப்புறம் எங்க பார்த்தாலும் ஊருக்குள்ள வண்டியா ஓடும். அந்த வண்டியில எல்லாம் முத்துக்காலை ஸ்வீட்ஸ், முத்துக்காலை நெய் அப்படின்னு அடிச்சு ஒட்டிடலாம். ஏமா, அடுப்பை பத்த வச்சு இந்த சூட்டு கம்பியை காய வச்சு எடுத்துட்டு வாங்க. இவ வாயில ஒரு இழு இழுத்தா சரியா போகும். ஏண்டா? பின்ன என்ன பப்பரமிட்டா, என்ன பேசுறதுக்குன்னு சொல்லி என்ன கூட்டிட்டு வந்த. இப்ப என்ன பேசிட்டு இருக்க? நீ எப்படியும் மாமா கிட்ட தாலி வாங்குறத பத்தி பேச மாட்டேன். திக்கி திக்கி திணறு தடுமாறி நிப்ப. அதுக்கு உன்னைய ஒரு தொழிலதிபர் ஆக்கிட்டேன்னு வையேன், அப்புறம் உன்கிட்ட நிறைய காசு இருக்கும். அந்த காசெல்லாம் உன் பொண்டாட்டியான எனக்கு தானே சொந்தம். அப்புறம் 1/2 பவுன் வாங்கலையா என்ன? 5 பவுன்ல தாலி கூட நான் கேட்டா நீ வாங்கி கொடுப்பேல? அட கிறுக்கு பிறந்த கிறுக்கு, இப்படி தலையை சுத்தி மூக்க தொட்டுட்டு இருக்க. ஏமா, அப்பா உங்ககிட்ட எனக்கு கொடுக்க சொல்லி காசு கொடுத்து வச்சிருந்தாருலமா, அதை எடுத்துட்டு வாங்கம்மா. ஐயா, நீ அன்னைக்கே வேண்டான்னு சொல்லிட்டேன்னு அப்பா கிட்ட திருப்பி கொடுத்துட்டேயா குட்டி. போச்சா? இந்த மாதிரி பண்ணுங்க. என் முத்து மாமா இன்னைக்கு தான் நடந்து போறான். இன்னும் 1 வருஷம் கழிச்சு கார்ல தான் போவான். கார் கதவை திறந்து விடுறதுக்கு இந்த பக்கம் 2 பேரு, அந்த பக்கம் 2 பேரு நிப்பாங்க. அப்புறமேட்டா இவளை வச்சுக்கிட்டு. ஏண்டா டேய், என்னத்தே இப்போ எதுக்குடா டிவி வாங்கணும்னு சொல்லி என்னையே வேற கூட்டிட்டு வந்து நிப்பாட்டி வச்சிருக்க? பெரியத்த வீட்ல எல்லாம் டிவி இருக்கு. அவங்கெல்லாம் எல்லா சீரியலும் பார்க்குறாங்க. நீங்களும் பாருங்கத்தே. சரிதான், இங்கே வீட்லேயே சீரியலை விட பெரிய சண்டையெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. இதில் நான் அதை வேற பார்த்துட்டு போடா போ. ஆமாம், இன்னும் என்னமோ புதுசாக கதை சொல்லிக்கிட்டு இருந்த உங்கள் மாமாட்ட? கதையெல்லாம் இல்லத்தே, நிஜமாதான். நிஜமாவா? ஏண்டா இங்கே இருக்கிற வேலையை பார்க்குறதுக்கே நேரம் பத்த மாட்டேங்குதுடா நமக்கு. உங்கள் மாமா கடை வேலையை ஒத்தையில பார்த்துக்கிட்டு திணறிக்கிட்டு இருக்காரு. அதெல்லாம் மாமா பார்த்துக்கிட்டு வேறு வீராண்ணனு கபாலியண்ணனு பார்த்துக்குவாங்க. பத்தாக்குறைக்கு ஆள் போட்டுக்குவார் மாமா. அப்படியே நம்ம விட்டுக்கிட்டே இருக்க முடியுமா? முத்து வெளியூருக்கு எப்படியும் போக மாட்டான். அப்போ அவன் இங்கேயே இருக்கான்னா அதுக்கு ஏற்ற மாதிரி அவனை கொஞ்சமாவது டெவலப் பண்ணி விடணும்ல. இவன் மாமாவுக்கு பயந்துக்கிட்டு எப்பவும் பேசவே மாட்டான். அதுக்காக அவனை அப்படியே விட்டுற முடியாதுல்லத்தே. மான்ஸ் வேற வீட்டில் இல்லை. மான்ஸ் இருந்திருந்தா கண்டிப்பாக டிகிரி முடித்த கையோட நான் சொன்ன வேலையை தான் பார்த்துருக்கோம். என் பிள்ளை என்ன செய்கிறானோ, எப்படி இருக்கானோ, எப்படியெல்லாம் கஷ்டப்படுறானோ. அதெல்லாம் மான்ஸு நல்லா தான் இருக்கு. இப்போ மான்ஸு இன்னைக்குலேருந்து ஸ்கூலுக்கு டியூஷன் எடுக்க போகுது தெரியுமா? டியூஷன் எடுக்க போகிறானா என் பிள்ளையா? ஆமாம், டிகிரி முடிக்க தட்டிக்கும் பார்ட் டைம் ஜாப், அதுக்கப்புறம் ஃபுல் டைம் ஜாப் எங்கேயாவது மான்ஸு பார்த்துக்கிடும். மான்ஸை பற்றியெல்லாம் நீங்கள் கவலைப்படாதீங்க. என் பிள்ளை எப்படியும் பழச்சிக்கிடுவான். ஆனாலும் அந்த விவரமில்லாத பிள்ளைய கையில் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவான் பாவம். அந்த பிள்ளை வேற வாய் வயிறுமா இருக்கு. நம்ம பார்த்துக்கலாம் தே. எங்கே போய் பார்க்க? நீங்கள் வருத்தப்படாதீங்க தே, எல்லாம் சரியாக போகும். சரியாக போகணும். அதைத்தான் நான் தினமும் குலசாமி கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்கேன். சரி தே, நீங்கள் போய் வேலையை பாருங்க. நான் மச்சி வீட்டுக்கு போய் இதை கொடுத்துட்டு வரேன். சரிடா, அவளை வீட்டுக்கு வர சொல்லு. நான் சொல்கிறேன். முத்துக்கண்ணு, உன்னைய மாமா கிட்ட என்னமோ பேச சொல்லி கூட்டிகிட்டு வந்து அதை பேச விடாமலே பண்ணிட்டேன்னு கோவமா? எனக்கு தாலி வாங்குறத நான் சொல்லி நீ மாமா கிட்ட கேட்கக்கூடாதுடா. உனக்கா தோணணும். நீ என்னைக்கு தான் இப்படி மாமா கிட்ட தடுமாறாமல் பேசுகிறேன்னு நானும் பார்க்குறேன். அப்படி நீ தடுமாறாமல் மாமா கிட்ட பேசணும்னா நீ முதல்ல உன்னைய ஒசத்திக்கிடணும். அதுக்கு தான் இந்த வேலை பார்த்தேன். கருப்பா, நீ சொன்ன மணிக்கு இருட்டிடுச்சு பாரு. ஆமாடா, மணி 7:30 மேல ஆச்சு பாத்தியா? இன்னைக்கு முத நாளுங்கிறதுனால ரொம்ப லேட் ஆயிடுச்சு. என்ன, நாளைக்கெல்லாம் அவங்க அம்மா அப்பாவை சீக்கிரமா கூப்பிட வர சொல்லிடணும் பிள்ளைங்களுக்கு. சொல்லி விட்டுட்டேன். அதிகபட்சம் 6:45 வந்துருங்கன்னு சொல்லியிருக்கேன். சரி, இங்க பாரு கருப்பா, இந்த போன படமா வரைஞ்சிருக்காங்க பாரு. இந்த கடைக்கு போவோம் வா.
போமா சரி வா. என்னே இரு வருவாங்க. நமக்கு ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு, நீ சும்மா இருக்காருப்பா. என்னே கடக்காரனே. என்னே ஏக்கா நீங்களா? ஏய் சுப்பிரமணி. என்ன வாங்கனே மலர்க்கா, என்ன வாங்க வந்தீங்க? நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஏன்க்கா? போன் கடை தானே இது, நாங்க போன் வாங்க தான் வந்திருக்கோம். கேக்குற கேள்வி ஆளை பாரு. ஏக்கா போன் கடைனா போன் மட்டுமா இருக்கும், அதான் என்ன வாங்க வந்தீங்கன்னு கேட்டேன். ஏன் கருப்பா, போன் கடைனா போன் மட்டும் இருக்காதா? அதான் பேசுறீல, கேளுடா என்னென்ன இருக்கும் கேளு. இங்க பாத்தியா, நம்ம சுப்பிரமணி இந்த கடையில தான் வேலை பாக்குறான் போல. ஆமாடா எனக்கும் தெரியாது. ஏய் எப்ப வேலைக்கு சேர்ந்த? ஏக்கா பரிச்சை லீவுன்னு வேலைக்கு சேர்ந்துருக்கேன்க்கா. அப்படியா, சரி சரி. ஆமா இந்த கடையில நீங்க என்னென்ன வச்சிருக்கீங்க? ஏக்கா மொபைல் ஃபோன் அக்சசரிஸ் எல்லாமே இருக்குக்கா. அப்படின்னா? அப்படின்னா எப்படி சொல்றது, இந்த காதுல மாட்டி பாட்டு கேட்பீங்கல்லக்கா அதெல்லாம் இருக்கு. அப்புறம் ஸ்பீக்கர் இருக்கு, அப்புறம் போனுக்கு கவர் இருக்கு, அப்புறம் டெம்பர் கிளாஸ் மாட்டி கொடுப்போம். மொபைல் போனுக்கு என்னென்ன உண்டோ எல்லாமே இருக்குக்கா. சரி நாங்க போன் வாங்க வந்திருக்கோம், நல்ல போனை எடுத்து கொடு. ஏக்கா என்ன பிராண்டுக்கா வேணும்? கருப்பா என்னமோ கேக்குறான் சுப்பிரமணி. நீங்களே நல்லா பேசுறீங்கடா, பேசுங்கடா. கருப்பா என்னன்னு கேக்குறான், என்ன சொல்ல? சொல்லு, உனக்கு தெரிஞ்சதை சொல்லு. நீ சொல்லு. எனக்கெல்லாம் ஒண்ணுமே தெரியாது மொபைல் போனை பத்தி. நிஜமாவா? நம்ம பாத்தியா என்கிட்ட ஸ்மார்ட் போன் இருக்கா என்ன? மாமா வச்சிருக்காருல, நீ பாத்துருப்பேல. உங்க மாமா கொடுத்துட்டு தான் அடுத்த வேலை பாப்பாரு. ஆமா கொடுக்க மாட்டாரு. அப்ப உனக்கு ஒண்ணுமே தெரியாதா? எனக்கு ஒண்ணுமே தெரியாது. அப்ப நானே நல்ல போனா பார்த்து வாங்கட்டா? வாங்கடா வாங்கடா, நல்ல போனா பார்த்து வாங்கு. இங்க பாரு சுப்பிரமணி, நீ எங்களுக்கு நல்ல போனை கொடுக்கணும். என்ன அதுல வந்து பேசும்போது நல்லா கேட்கணும், அப்புறம் பாட்டெல்லாம் படிக்கணும், அப்புறம் ஒரு அக்கா இருப்பாங்கல்ல நம்ம கேட்கறதெல்லாம் சொல்லி கொடுப்பாங்கல்ல அது இருக்கணும், அப்புறமா அப்புறம் அப்புறம் எல்லாமே இருக்கணும். என்ன அந்த மாதிரி ஒரு போன் எடு. ஏக்கா ஸ்மார்ட் போன்னாலே நீங்க கேக்குற எல்லாமே இருக்கும், என்ன பிராண்ட் வேணும்? அப்படின்னா என்னதுடா சுப்பிரமணி? ஏக்கா அந்த கம்பெனின்னு சொல்லுவாங்கல்லக்கா. ஓஹோ கம்பெனியா, அப்படி சொல்லு. அப்படின்னா என்னடா? என்னை ஏன்னே பாருங்கண்ணே, நீயாச்சும் உங்க அக்காவாச்சு. ஏக்கா நான் என்ன சொல்லுவேன் கம்பெனினா, ஏக்கா இப்போ ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு போன் தயாரிப்பாங்கக்கா, அந்த மாதிரி உங்களுக்கு யார் தயாரிக்கிற போன் வரணும்? அப்படின்னா நீ முதல்ல எல்லார் பேரையும் சொல்லு, நான் அதுல எனக்கு பிடிச்ச பேரா சொல்றேன். ஏக்கா அப்படி கேளுங்க. ரெட்மி, ரியல்மி, விவோ, ஒப்போ, அப்புறம் ஒன் பிளஸ், மோட்டரோலா, எல்ஜி, சோனி, போகோ, இன்ஃபினிக்ஸ், இந்த மாதிரி நிறைய இருக்குக்கா. டெக்னோ, லாவா அப்படிலாம் நிறைய இருக்கு. அப்படியா? ஆமாக்கா, இதுல உங்களுக்கு என்ன வேணும்? அந்த சிகப்பு கலர்ல ஒரு போன் இருக்குல அதை எடு. சுப்பிரமணி என்ன இவ்வளவு பிராண்டையும் கட்டிட்டு கடைசியில சிகப்பு கலர் போன கேக்குறாங்கண்ணே. ஏய் நீ அந்த சிகப்பு கலர் போன் எடு, எனக்கு சிகப்பு கலர்னா ரொம்ப பிடிக்கும், அதை எடு. அந்த போனாக்கா இந்த வாரே. அதான் எடு. இந்தாங்க. நல்லா இருக்கு. சுப்பிரமணி இது 80 ரூபா. ஏக்கா ஸ்டார்டிங் 11,000 ரூபாயில இருந்து இருக்குக்கா. 11,000 ரூபாயா? என்னடா 80 காசு சொல்ற? எங்க அப்பா எனக்கு காலேஜ் ஃபீஸ் கூட அவ்வளவு கட்டல. மூஞ்சிய பாரு, 80 ரூபா சொல்றான். ஏக்கா போனுன்னா 50 காசு ஆகும்க்கா. என்னை சொல்லுங்கண்ணே, சிரிச்சுக்கிட்டே நிக்கிறீங்க. இங்க பாரு சுப்பிரமணி, எங்க கருப்பனுக்கு போனை பத்தி தெரியாதான். நீ ஏமாத்த பார்க்காத, நாளைக்கு எங்க கடைக்கெல்லாம் வந்தேன்னு வச்சுக்கோ, நாங்களும் உன்னை ஏமாத்துவோம். ஏக்கா நான் ஏமாத்தலக்கா, அது நிஜமாவே அவ்வளவு காசு ஆகும். ரெட்மி போன் பாக்குறீங்களா, 8,000 ரூபாயில இருந்து இருக்கு. எனக்கு இந்த கலர் தான் பிடிச்சிருக்கு. ரெட்மினா அப்ப அந்த போன் ரெட் கலர்ல இருக்குமா? இங்க கூடுறப்பல சுப்பிரமணி, சாம்சங் ஸ்டார்டிங் எவ்வளவுல இருந்து இருக்கு? இதே சாம்சங் 6,500 ரூபாய்க்கு ஒன்று இருக்கு. ஆனா அது கேமரா குவாலிட்டி அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. பேட்டரியும் 5000 mAh தான் வரும். கேலக்ஸி A05 இருக்குன்னே 9,500 ரூபா. கருப்பா எனக்கு இந்த போன் தான் வேணும். போன்லாம் கலர் பார்த்து வாங்க கூடாதுடா. போ, அப்படின்னா நீ சொல்ற போன்ல சிகப்பு கலர் இருக்கான்னு பாரு. இருக்காடா? என்ன அதுல எப்படின்னே சிகப்பு கலர் வரும். வேணா நம்ம சிகப்பு கலர் கவர் போட்டுக்கிட வேண்டியதுதான். மாட்டேன், எனக்கு இந்த போன் தான் பிடிச்சிருக்கு. சரி இது எவ்வளவு? 11,500 ரூபானே. இது கூட உங்களுக்கு ஹெட்செட் ஃப்ரீன்னே, டெம்பர் கிளாஸ் போட்டு கொடுத்துருவோம், ஃபோன் கவர் ஃப்ரீன்னே. வேற என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு? என்ன பேட்டரி நல்ல லைஃப் கொடுக்கும்னே, கேமரா நல்ல கிளாரிட்டியா இருக்கும். நல்ல கம்பெனின்னே, பேசிக் மாடல் தான் இது, ஆனால் நல்லா உழைக்கும் ஃபோனு. கலர்லாம் சாயம் போயிடாது இல்லடா சுப்பிரமணி? ஏக்கா என்னக்கா? ஏய் கேக்குறதுக்கு கரெக்ட்டா பதில சொல்லு. இப்போ நான் போட்டிருக்கேன் பாரு சிகப்பு கலர் சுடிதார், இதையே நான் முதல் தடவை போட்டுட்டு ரெண்டாவது தண்ணிக்குள்ள முக்கும் போது லேசா சாயம் போனது தெரியுமா? நாசமா போச்சு. அதுவும் இதுவும் ஒண்ணா? சரி சுப்பிரமணி, இதை பேக் பண்ணு. கொஞ்சம் விலைய குறைச்சு கொடு. ஏக்கா இது என்ன உங்க மாமா வச்சிருக்கிற மளிகை கடை காய்கறி கடை வியாபாரமாக்கா விலையை குறைச்சு கொடுக்க? நீ நாளைக்கெல்லாம் எங்க கடை பக்கம் வா, உனக்கெல்லாம் நாங்க ஒண்ணுமே குறைச்சு கொடுக்க மாட்டோம். ஏக்கா நானே இங்க சம்பளத்துக்கு தான் வேலை பார்க்குறேன்.
சரி சரி புலம்பாது, இருந்தா பேக் பண்ணு. என்ன வேற என்னமாவது வாங்கணுமானே? இல்ல இல்ல வேற ஒண்ணும் வேண்டாம், இதுக்கு நீ முதல்ல டெம்பர் கிளாஸ் போடு. அதெல்லாம் போட்டு கொடுத்துருவேனே, பக்காவா எல்லாத்தையும் ரெடி பண்ணி கொடுத்துருவேன். இது ஷோகேஸ் பீஸ் தான், உங்களுக்கு புது பீஸ் உள்ள இருந்து எடுத்து தாரேன். சுப்பிரமணி இந்த போன் தான்டா வேணும். ஏக்கா இதே போனுதான்க்கா, உள்ள இருந்து புதுசா எடுத்து தாரேன். அந்த ஜவுளி கடை பொம்மைக்கெல்லாம் Dress போட்டு விட்டுருப்பாங்க. நம்ம அதே மாதிரி Dress வேணும்னு கேட்டா அதை அவுத்து கொடுக்க மாட்டாங்க. அதுக்கு பதிலா உள்ள இருந்து அதே மாதிரி வேற எடுத்து கொடுப்பாங்க. அந்த மணிக்கா? அந்த மணிக்கே தான். சரி அப்படின்னா கலரை மாத்திராத, கரெக்டா இதே கலரை பார்த்து எடுத்து கொடு. சரிங்கக்கா. என் மானு பிள்ளைய விட்டா கடையவே விலை பேசி வாங்கிரும் போல. அவன் விலையை குறைக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டான் பாத்தியா? ஆத்தா கூட எல்லாம் எங்கேயாவது இப்படி என்னமாவது வாங்குறதுக்கு போனோம்னா விலையை குறைச்சு கொடுன்னு கேட்கும். கொடுத்தா கொடு, கொடுக்காட்டி உன் பொருளை நீயே வச்சுக்கோன்னு சொல்லிடும். அவனும் கொடுத்துருவான். ஏவன் கடைக்காரன். அப்படி சொல்லலாமா? கடைக்காரன் அண்ணாச்சி. குட். கருப்பா இந்த போன் உனக்கு பிடிச்சிருக்கா? உனக்கு பிடிச்சிருக்குல்லடா, அப்ப எனக்கும் பிடிச்சிருக்குதான். நம்ம இந்த போனை வாங்கிட்டு வீட்டுக்கு போனதும் இந்த போனுக்கு ஒரு பேர் வைப்போமா? போனுக்கு பேர் வைக்கவா? ஆமா, நம்ம போனுக்கு நம்ம பேர் வைப்போம். சரி என்னன்னு வைக்கலாம்? பப்பளு குட்டி. பப்புளு குட்டியா? ஆமா பப்பளு குட்டி. சரிதான். பப்பளு குட்டியை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போக போறோம். சுரபி, இந்த கடைக்கு கூட்டிட்டு வந்திருக்க? இவ்வளவு சின்ன கடைக்கு கூட்டிட்டு வந்திருக்க? இங்க நல்ல பிராண்ட்ஸ் எல்லாம் இருக்கும். பேசாம மதுரை போயிடலாமா? உன் ஆளுக்கு போன் வாங்குறதுக்கு இந்த கடையே போதும். வா. அப்படியா சொல்ற? ஓகே. வா வா.